அத்தியாயம் 24. வீட்டின் மனக்கசப்புகள் எல்லாம் மறைந்து ஒருவருக்கொருவர் முன்பை போல் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு சகஜமாய் பேசிக்கொண்டனர். இதில் ரேகாவை தவிர மற்ற யாருக்கும் எந்த விகல்பமும் மனதில் இல்லை. வள்ளி மற்றும் முத்துசாமியிடம் இருந்து நகையை பெற்றுக்கொண்ட பாரிவேந்தன் அந்த நகைக்கான கடன் தொகையை மாதம் மாதம் அவனே அடைத்துக் கொள்வதாக சொல்லிவிட்டான். மலரின் பெற்றோர்கள் எவ்வளவோ மறுத்தும் அதை ஏற்காது பாரியே பணத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். சொன்னவாறே முதல் மாத தவணையை கட்டியும் விட்டான். நாட்கள் வேகமாக ஓட ஆரம்பித்தது. வீட்டின் சூழலும் அதற்கேற்ப மாறியது. இப்போது எல்லாம் ரகு வீட்டிற்கு வரவே இரவு மிக தாமதமாகிறது. அது வேலையின் காரணமா, இல்லை வேலையை காரணம் காட்டி வேண்டுமென்றே தாமதம் செய்கிறானா என்பது அவன் மட்டுமே அறிந்த உண்மை அது. ரேகாவும் முதலில் தன் அலட்சியத்தால் இதை பெரிதாக கண்டு கொள்ளாது இருந்தாள். அலட்சியம் ஒரு புறம் காரணம் என்றால், இன்னொரு புறம் இதுவரை வீட்டு வேலை செய்து வளையாத அவள் தேகமோ இந்த ஒரு மாதத்தில் ஓரளவு வேலை செய்ததற்கே அசந்து போய் இரவு ரகுநாதன் வருவதற்கு முன்பே படுத்து உறங்கி விடுகிறாள். அதனால் தன் கணவன் தன்னை தவிர்ப்பதையும் அறியாது இருந்தாள் பேதை. ஆனால் மாதங்களும் ஓட நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மலர் மற்றும் பாறையின் காதலையும் நெருக்கத்தையும் கண்டு பொறாமையில் பொங்கி தவிக்கும் போதுதான் ரகுவை தேடி அவள் நெஞ்சம் ஓடியது. ஆனால் அவனோ ரேகா என்ற ஒருத்தி உள்ளாள் என்பதையே மறந்தவன் போல் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று தெரிகிறான். அதை கொஞ்சம் கொஞ்சமாய் உணர்ந்த ரேகாவுக்கோ மீண்டும் ரகுவை தன் பக்கம் எப்படி திருப்புவது என்ற சிந்தனையிலும் இதற்கெல்லாம் காரணமான பாறையின் மீதும் வஞ்சம் கொண்டு தகித்து இருக்கிறாள் ரேகா. இவளின் தகிப்பை சூரியன் உணர்ந்தாரோ என்னவோ, அன்றைய காலை நேரம் 6 மணி ஆகியும் வெளியே வராது வெண்பஞ்சும் மேகங்களின் இடையே சுகமாய் பதுங்கியிருந்தார் போலும். எப்போதும் 5:30 மணிக்கு எழுந்து குளித்து தயாராகி 6 மணிக்கு எல்லாம் கீழே வந்து பரபரப்பாக வேலையை பார்க்க தொடங்கிவிடும் மலரோ இன்னும் துயில் எழும்பாது, நேற்றைய கூடலின் அசதியில் இன்னும் கண் மலராது தன் மன்னவன் நெஞ்சிலே தலை வைத்து சுகமாய் உறங்கிக் கொண்டிருந்தாள் கவிமலர். அவளை ஆதுரமாய் தன்மேல் தாங்கியபடி உறங்கிக் கொண்டிருந்த பாரிவேந்தனோ பறவைகளின் ரீங்கார சத்தம் கேட்டு கண் விழித்தான். தன் நெஞ்சில் சுகமாய் உறங்கும் தன் மனைவியின் பாதி தெரிந்த பிறை முகத்தை கண்டு அந்நாளை சிறப்பாய் தொடங்கியவனோ முழுமதி போன்ற அவளின் முகத்தை காண வேண்டி அவளை தன்னில் இருந்து விலக்கி தலையணையில் படுக்க வைத்தான். அவளது நெற்றியில் கலைந்து கிடந்த சில முடி கற்றைகளை மெதுவாக ஒதுக்கிவிட்டு அவளது கன்னத்தில் லேசாக தன் தாடியை வைத்து உரசி அவளுக்குள் குறுகுறுப்பை கூட்டினான் பாரிவேந்தன். அதில் நெளிந்த மலரோ, ஒழுங்கா தள்ளி போயிடுங்க, எனக்கு தூக்கம் வருது என்று இரவின் மிச்சத்தை எண்ணி சினுங்கியபடியே கூறினாள் மலர். அடியே, தள்ளி இருந்தவன இப்படி இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு விலகி போக சொன்னா எங்கிருந்து நான் விலகிறது என்று தன் பனியனை பிடித்து இழுத்தபடி இருக்கும் அவள் கரங்களின் செயலை கண்டு புன்னகைத்தபடியே கூறினான் பாரிவேந்தன். மக்கு புருஷா, தள்ளி போன சொன்னா கிட்ட நெருங்கி வரணுயா என்று அவனை மயக்கும் குரலில் கூறியபடியே கண் திறந்து பாரியை பார்த்து கண்ணடித்தாள் மலர். வர வர என் பொண்டாட்டி ரொம்ப சேட்டக்காரியாகிட்டா. எனக்கும் கிட்ட வர ஆசைதான், ஆனா விடிஞ்சிடுச்சே. மேடம் அனுமதி கொடுத்தா மிச்சம் இருக்க கணக்கையும் மொத்தமா வட்டி போட்டு பார்த்து முடிச்சிடலாம் என்று தாப குரலில் கூறினான் பாரிவேந்தன். எனது விடிஞ்சிடுச்சா? எங்க நகருங்க என்று சொல்லி அவளை எட்டி ஜன்னல் வழி தெரிந்த வானத்தை பார்த்தாள். அது கிழக்கு வெளுக்க தொடங்கியதற்கான அறிகுறியை காட்டவும் பதறிப்போய் வேகமாக அவனை தள்ளிவிட்டு எழுந்தாள் மலர். எல்லாம் உங்களாலதான், இப்ப பாருங்க விடிஞ்சே போச்சு. அத்தை வேற இந்நேரம் எழுந்திருப்பாங்க. உங்க அம்மா சும்மாவே எப்படா என்னை ஏதாச்சும் சொல்லலாம்னு காத்துட்டு இருப்பாங்க. இப்ப நானே அதுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு
என்று இரவில் நழுவிய உடையை இப்போது சரியாக அணிந்தவாறு தன் கணவனை வைது கொண்டிருந்தாள் கவிமலர். அடி பாவி, என்னடி மொத்த பழியையும் தூக்கி ஏன் மேல போடுற? நான் மட்டுமா காரணம்? மேடம் தானே என்னை என்னென்னமோ பண்ணீங்க என்று பாரி மேலும் எதுவோ சொல்ல வர அதை புரிந்து கொண்டவளோ பாய்ந்து வந்து அவன் வாயை தன் கரம் கொண்டு மூடினாள். அவள் உள்ளங்கையிலும் தன் முத்தத்தை பதித்தான் வேந்தன். அடி வாங்குவீங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது என மலர் சொல்லிக் கொண்டு இருக்கையிலே, ஆமால, எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நேரா செயலே இறங்கி யார் சரி யார் தப்புன்னு இன்னொரு முறை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடலாமே என்று உள்ளங்கையை பரபரப்பாய் உரசியபடி மலரின் இதழை தீரா தாகத்தோடு வருடினான் பாரி. அந்த வருடலில் இதமாய் தொலைந்த மலரோ அவனின் வசீகரிக்கும் பேச்சில் ஒரு நொடி தன்னையே மறந்துவிட்டாள். அவள் கண்மூடி அமர்ந்திருந்த தோற்றம் கண்டு மெய் மறந்தவனோ அவள் சிற்றிடையை வளைத்து அவள் இதழை நெருங்கும் கணம் அவன் அலைபேசியின் அலாரம் ஒலிக்க அதில் சிந்தை கலைந்து நிகழ்வுக்கு வந்த கவியோ பட்டென்று அவனை தள்ளிவிட்டு எழுந்து குளியலறை நோக்கி ஓடினாள் கவிமலர். அதில் அலைபேசி மேல் அவனுக்கு கோபம் வர அதை தூக்கியும் கடாச முடியாத கடுப்பில் மெத்தையை கைகளால் அடித்தான் பாரி. குளியல் அறையில் இருந்த மலரோ தன்னவன் ஏமாந்து வாடி போனதை எண்ணி நாணமாய் சிரித்தபடியே நீராடி கொண்டிருந்தாள். பின்னர் உடைமாற்ற எண்ணி அவள் சேலையை தேடவும் தான் அவளுக்கு புத்தியில் உரைத்தது ஓடி வந்த அவசரத்தில் எதையும் கையோடு எடுத்து வரவில்லை என்று. லேசாக தலையில் தட்டி கொண்டவள் மெல்ல கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள் மலர். பாரியோ கண்மூடி சயனித்து இருக்க அவன் உறங்குகிறான் என்று எண்ணிக்கொண்டவள் அங்கே உள்ளே கம்பியில் கிடந்த அவனின் சட்டையை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். பாரியின் அருகில் வந்தவள் அவன் தூங்குகிறானா என்பதை உறுதி செய்ய வேண்டி அவன் முன் கைகளை அசைத்து பார்த்து உறுதி செய்த மலர் மெதுவாகவே நகர்ந்து அலமாரியில் இருந்து புடவையை எடுக்க திரும்பினாள். அடுத்த கணமே அவளை அணைத்து பிடித்து தன் பக்கமாக சுழற்றி திருப்பியவன் அதே அலமாரியின் கதவில் அவளை சாய்த்து தன் கையில் அகப்பட்ட பெண்ணவளின் கரங்களை சிறைப்பிடித்து மேலே உயர்த்தி பிடித்தான் பாரிவேந்தன். அவனின் திடீர் அதிரடியில் துள்ளியவள் இமைகள் படபடக்க பதட்டத்தோடும் நாணத்தோடும் அவனை பார்க்க முடியாது திண்டாடினாள் காரிகை. அதுவும் அவனின் உடையை அணிந்து நிற்கும் இந்த கோலத்தில் பாரியை பார்க்கவே முடியாது செவ்வானமாய் சிவந்து போனாள் கவிமலர். அவளுக்கு மட்டுமல்ல, அவனுக்கும் தான் தன் காரிகையை இந்நிலையில் கண்டு மூச்சடைத்து போனது. தோகை என கூந்தல் விரிந்திருக்க அதில் இருந்து வழிந்த நீர்த்துளிகளோ பாவைக்கு எதிராய் சதி செய்து அவளை ஈரமாக்கி மாயோனின் விழிகளுக்கு அவளை எழிலாய் விருந்தாக்கியது. தாபம் தறிகெட்டு ஓட அவளின் சங்கு கழுத்தில் முகம் பதித்து அவளுக்குள் அக்னியை பற்ற வைத்திருந்தான் வேந்தன். தேட தேட தீராத பொக்கிஷமாய் அவள் இருக்க அவளை பதறாமல் சிதறாமல் நின்று ரசித்து களவாடினான் வேந்தனவன். அவள் பெயரை இழுத்து ராகம் பாடியவனோ ஒரு நொடியை கூட வீணாக்காது அவள் தேகத்தில் தன் அதரங்களால் அவன் கவி வடிக்க அதற்கு இசையாய் மாறியது அவளின் ரீங்காரங்கள். அவள் பெயரை மெட்டாய் அமைத்து அவன் முணுமுணுக்க அடுத்த நொடி அவர்களின் இடையே இருந்த நூலளவு இடைவெளியும் முற்றிலுமாய் அழிந்து போனது. அவளது அதரங்கள் அவளது மேனியில் புது கவிதைகளை வரைய தொடங்க அந்த தீண்டலோ அவளை ஏதோ செய்ய காரிகை அவளும் தன் கரங்களை அவனில் பதித்து கோலம் வரைந்தாள். அவள் அதரங்களும் அவன் பெயரையே மந்திரம் போல் உச்சரித்து கொண்டு இருந்தது. அதை கேட்க கேட்க அவன் தாபமோ கூடத்தான் செய்ததை தவிர குறையவில்லை. என்னடி பண்ணி வச்சிருக்க ராட்சசி, இன்னைக்கு எங்கேயும் நீ வெளியே போகக்கூடாது, இப்படியே என் கூடவே இருடி. அவளின் மேல் அதரங்களை வருடியபடி உரைத்தான் பாரிவேந்தன். அவளுக்கும் இருக்க ஆசைதான். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமானாலும்
அவள் மாமியார் சத்தம் போட்டு அவள் பெயரை ஏலம் விட ஆரம்பித்து விடுவார் என்பதை அவள் மூளை அறிவுறுத்தவும், தன் முன்னே கொள்ளையிடும் ஆசையோடு நின்று கொண்டிருக்கும் தன் கணவனின் கண்களை நேர்கொண்டு காண இயலாது தவித்த அம்பை அவளோ தன் வலைக்கரம் கொண்டு அவன் விழிகளை மூடினாள். என்னடி பண்ற என்று ஆவலானான் பாரி. எதுவும் பேசக்கூடாது, அதே போல நான் சொல்ற வர கண்ணையும் திறக்கக்கூடாது. கண்ணை மூடுங்க முதல்ல என்று கட்டளையிட்டாள் மலர். பாரியின் கற்பனையோ எதையோ நினைத்து குதூகலம் ஆக அவள் சொன்னதை சமர்த்தாக செய்தபடி அவளின் ஸ்பரிசத்திற்காக ஆவலாய் காத்திருந்தான். அவனின் முகத்தின் மலர்ச்சியை வைத்தே அவனின் கணிப்பை பற்றி அறிந்தவளோ, பாவம் ஏமாற போறாரு என்று தனக்குள்ளே எண்ணி சிரித்தவள் பாரியை மெல்ல நகர்த்தி சென்று கட்டிலில் அமர வைத்தாள். மஞ்சத்திற்கு வந்ததும் அவன் கற்பனை குதிரையோ இன்னும் முழு வீச்சில் ஓட ஆரம்பித்தது. கவி, நீ அடியது என்று ஆச்சரியமாகி கேட்டவன் அவளை அருகில் உணர எண்ணி கைகளை காற்றில் நீட்டி அவளை தேடினான். அவனின் நீட்டிய கையை படக்கென்று அவள் பற்றவும் அவனுக்குள்ளும் பற்றி கொண்டது மோகம். தன் வெண்பிஞ்சு விரல்களால் ஆனவனின் இரும்பு கரத்தில் ஊர்வலம் நடத்த அவனுள்ளே மின்சாரம் பாய்ந்ததை போன்ற சிலிர்ப்பு உண்டானது. கண்ணை மூடியவனின் கற்பனை குதிரையோ விண்ணை தாண்டி எங்கெங்கோ ஓடியது. ஆனால் பாவையோ அவனின் இரண்டு கரத்தையும் சடுதியில் ஒன்றாக இணைத்து அருகில் கிடந்த தன் சேலையை விரைவாக இழுத்து அவன் கைகளை பக்கத்தில் இருந்த நாற்காலியோடு சேர்த்து விட்டாள் கள்ளி. அதுவரை சமர்த்தாக இருந்தவனோ படாரென்று விழிகளை திறந்து அவள் செய்கையில் அதிர்ந்து போய் அவளை முறைத்தான். அடங்காத காளையையும் தன் முந்தானை கூட்டிற்குள் சிறைபிடித்து விட்டாள் இந்த மாயக்காரி. பாரியோ அவளை முறைக்க மங்கை அவளோ கள்ளச்சிரிப்பை சிந்தி, சாரி மாமா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, உங்களை அடக்க எனக்கும் வேற வழி தெரியல என்று சொல்லும் போதே சிரிப்பு வந்தாலும் அவன் முன் பாவம் போல சொல்லி காட்டியவள் அவசர அவசரமாக அலமாரியில் இருந்து தன் உடைகளை எடுத்துக்கொண்டு அவள் உடைமாற்றும் பகுதிக்கு செல்ல ஆயத்தம் ஆனாள் மலர். அடியே, இந்த கட்ட அவள்த, நீ என்கிட்ட அவ்வளவுதாண்டி என்று குரல் கொடுத்தபடியே அந்த முடிச்சை அவிழ்ப்பது போல பாவனை மட்டுமே காட்டினான். அதை அவிழ்க்க அவனுக்கு ஒரு நொடி கூட ஆகாதுதான். ஆனாலும் அவளில் இருந்து மட்டுமல்ல, அவளின் முந்தானையில் இருந்தும் விடுபட விரும்பாது விரும்பியே மாட்டிக்கொண்டு இருக்கிறான் மலரின் வேந்தன். அவனின் பேச்சில் படபடத்த இதயத்தை அமைதிப்படுத்தி உடையை உடுத்தி கொண்டு வெளியே வந்தவளை உக்கிரமாக வேண்டுமென்றே முறைத்து பார்த்தான் பாரி. முறைக்காதீங்க மாமா, பயமா இருக்குல்ல. நடிக்காதடி ராட்சசி, இதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று பாரி கூறவும், அதை என்னன்னு நான் வந்தே பார்த்துக்கிறேன் மாமோய் என்று குறும்பாய் கூறியவள் அவனின் தாடையை பிடித்து செல்லம் கொஞ்சிவிட்டு சிட்டாய் பறந்து அறையை விட்டு வெளியே வந்து விட்டாள் மலர். மலரின் துருதுரு பேச்சில் வசீகரிக்கும் மின்னொளி புன்னகையை சிந்திய வீரன் இவனோ ஒரே இழுவில் கையில் இருந்த முடிச்சை அவிழ்த்திருந்தான். மலரின் சேலையும் அவளைப் போலவே மனம் வீச அதை தன்மேல் போட்டு ஆழ்ந்து சுவாசித்து நாசியில் நிரப்பிக் கொண்டான் காதலன் இவன். சில நிமிடங்கள் கழித்து எழுந்தவன் இரவின் பாதையில் கீழே சிதறி இருந்த தங்கள் உடைகளை அள்ளிக்கொண்டு குளியலறை சென்று அங்கிருக்கும் கூடையில் போட்டு துவைக்கும் சோப்பையும் எடுத்துக்கொண்டு துவைப்பதற்காக மாடிக்கு விரைந்தான் பாரிவேந்தன். தன் மனைவியின் உடைகளை துவைப்பதில் அவனுக்கு எந்த கூச்சமும் இல்லை. நாள் முழுவதும் வீட்டிலும் வேலை பார்த்து இரவிலும் அவனை கொண்டாடி தீர்ப்பவளுக்கு தன்னால் ஆன உதவிகளை எல்லாம் செவ்வனை செய்து கொடுத்து விடுவான் பாரிவேந்தன். துவைத்த உடைகளை வெயிலில் காய போட்டவன் தன் சட்டையின் கை பகுதியை எடுத்து அவளின் சேலையோடு சேர்த்து பிடித்தவாறு போட்டு கிளிப்பை மாட்டி அதை ரசித்தும் பார்த்தான் கலா ரசிகன் இவன்.
கட்டி அணைப்பதிலும் மூன்றாம் பாலில் மூழ்குவது மட்டும் காதல் என்று ஆகாதே. இது போன்ற சிறு சிறு விஷயங்களிலும் மனைவிக்கு முற்ற துணையாக இருந்து அவள் வேலைகளை குறைப்பதும் காதல்தான். அவளுக்கான ஓய்வை அளித்து பெண் அவளின் அசதியை போக்குவதும் காதல்தான். சொல்ல போனால் கூடலை விட இது போன்ற செயல்களில்தான் காதலும் இன்னும் இன்னும் கூடி போகும். அதே சமயம் கீழே வந்த மலரை முழு மூச்சோடு முறைத்து பார்த்தார் ஜானகி. இதான் நீ வர நேரமா? உன் இஷ்டத்துக்கு ஆடி அசைஞ்சு வர? இது ஒன்றும் உன்னோட பிறந்த வீடு இல்லை. இன்னும் யாரும் காப்பி தண்ணி கூட குடிக்கல. அந்த மகாராணியும் இன்னும் எழுந்து வந்த பாடல்ல. எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கீங்க பாரு. போய் வேலை ஆரம்பி என்று ரேகாவையும் சேர்த்து திட்டியபடி தோட்டத்திற்கு நடையை கட்டினார் ஜானகி. மலரோ அவரின் வார்த்தைகளை காதில் வாங்கினாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது தன் வேலையை பார்க்க சமையலறைக்கு சென்று விட்டாள். இதுவே முன்பாக இருந்தால் அவர் பேசியதற்கு கவலை கொண்டிருப்பாள். ஆனால் இப்போது அவளை தாங்கவும் அவள் கவலையெல்லாம் போக்கவும் தான் அவளின் கண்ணான கணவன் இருக்கிறானே. அதனால் மலர் இப்போது எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நேரம் வேகமாக ஓட காஃபியை போட்டு வெளியே அமர்ந்திருந்த மாமனார் மாமியாருக்கு கொடுத்து வந்தவள் இட்லிக்கான மாவை உப்பு போட்டு கலக்கி வைத்து அதன் பாத்திரத்தை தண்ணீர் ஊற்றி அடுப்பில் ஏற்றினாள் மலர். அடுத்து தன் கணவனுக்கு என்று காஃபியை அவள் சூடாக கலக்கி கொண்டு இருக்கும்போது அவள் இடையை வந்து வளைத்து பிடித்தது மாயவனின் கரங்கள்.